பாஜக அரசு இந்த முறை ஆட்சியை பிடித்தால் அடுத்த முறை தேர்தல் நடைபெறுமா என்பது கேள்விக்குறிதான் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பரப்புரையின் பொழுது மேடையில் பேசிய ப. சிதம்பரம், இந்த முறை பாஜக ஆட்சியை பிடித்தால் அடுத்த முறை தேர்தல் நடைபெறுவது கேள்விக்குறி என்று கூறினார். பாஜக அரசு நினைவில் வைக்கும்படியாக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று விமர்சித்த அவர், பாஜக ஆட்சியில் 5.8% மட்டுமே நாட்டின் வளர்ச்சி உள்ளதாக குற்றம் சாட்டினார். தேசிய மாநில காங்கிரஸை ஒழித்துவிட்டால் மாநில கட்சிகளை எளிதாக ஒழித்து விடலாம் என பிரதமர் எண்ணுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே மட்டும் வெற்றி பெற்றால் போதாது, அகில இந்திய அளவிலே டெல்லியிலே மத்திய அரசிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய அடுத்த தேர்தல் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 10 ஆண்டுகளிலே ஒரு திட்டம், முத்தான திட்டம், முத்தாயான திட்டம், ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியும்? நம்முடைய 10 ஆண்டுகளிலே சராசரி வளர்ச்சி 7.5, இவர்கள் 10 ஆண்டுகளிலே சராசரி வளர்ச்சி 5.8. சராசரி வளர்ச்சி குறைவு காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டால் பிறகு மாநில கட்சிகளை எல்லாம் ஒன்னொன்னா விளையாடி தூக்கி எறிந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம்.